இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குது என்று சொன்னார். அந்த ரகசியத்தை இதுவரைக்கும் தெரிவிக்கவே இல்லை. அதற்கு பிறகு ஒரு கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுவிட்டு பல லட்சம் கையெழுத்துக்களை மக்களிடத்திலே பெற்று அதையாவது உருப்படியாக சென்றார் என்றால் அதுவும் இல்லை. அண்மையிலே நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக பல தரப்பிடமிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்து, அவருடைய கூட்டணி கட்சி தலைவரிடத்திலிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்துகள் எல்லாம் சிதறை கிடந்து காலிலே மிதிபட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சியை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம். இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற ரகசியம். ஊர் ஊரா போய் ஒரு தென்னையை பார்த்து பெட்டிட்ட போட்டு அமர்ந்து, உங்களுக்கு என்ன குறை இருக்குது சொல்லுங்க, நான் ஒரு பெட்டி வச்சிருக்கிறேன். எப்பவுமே பெட்டி மேதான் கண்ணு ஸ்டாலினுக்கு, மக்கள் மீது கண்ணு கிடையாது. பொட்டி வாங்கி பழக்கம் இல்ல. அந்த பெட்டியை பூட்டி நான் பத்திரமாக வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். அதே பெட்டியை வைத்து உங்களுடைய குறைகளை நீங்கள் எழுதி மனுவாக அந்த பெட்டியிலே போடுங்கள். இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குது என்று சொன்னார். அந்த ரகசியத்தை இதுவரைக்கும் தெரிவிக்கவே இல்லை. அதற்கு பிறகு ஒரு கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுவிட்டு பல லட்சம் கையெழுத்துக்களை மக்களிடத்திலே பெற்று அதையாவது உருப்படியாக சென்றார் என்றால் அதுவும் இல்லை. அண்மையிலே திமுக இளைஞர் மாநில மாநாடு சேலத்திலே நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே அந்த அரங்கிலே நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக பல தரப்பிடமிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்து, அவருடைய கூட்டணி கட்சி தலைவரிடத்திலிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்துக்கள் எல்லாம் சிதறை கிடந்து காலிலே மிதிபட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சியை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம். இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற ரகசியம். இதற்கு முன்பு ஒன்று செய்தார். ஊர் ஊராக போனார். அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின், அவருடைய முன்னாள் அமைச்சர்கள், அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். ஊர் ஊரா போய் ஒரு தென்னையை பார்த்து பெட்டிட்ட போட்டு அமர்ந்து, உங்களுக்கு என்ன குறை இருக்குது சொல்லுங்க, நான் ஒரு பெட்டி வச்சிருக்கிறேன். எப்பவுமே பெட்டி மேதான் கண்ணு ஸ்டாலினுக்கு, மக்கள் மீது கண்ணு கிடையாது. பொட்டி வாங்கி பழக்கம் இல்ல. அதே பெட்டியை வைத்து உங்களுடைய குறைகளை நீங்கள் எழுதி மனுவாக அந்த பெட்டியிலே போடுங்கள். அந்த பெட்டியை பூட்டி நான் பத்திரமாக வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.